ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. ஸ்டோரி சொல்லி ரொம்ப நாள் ஆகுதுல, ஐயோ இன்றைக்கும் ஸ்டோரியா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து கதையும் கருத்தும். ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லுவேன், அதுக்கப்புறம் அந்த கதைக்கு என்னுடைய கருத்துக்களை நான் அதில் சொல்ல போகிறேன். அவ்வளோதான், ஓகேவா? சரி, ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு தள்ளி ஒரு அழகான ஒரு தோட்டம். தோட்டம் அப்படி ஒரு தோட்டம். நல்ல அழகான ஒரு குடும்பமும் இருக்காங்க. ஒரு கணவன் மனைவி அங்கே வசித்து வராங்க. அந்த தோட்டத்தில் இல்லாத காயே கிடையாது, இல்லாத பூவே கிடையாது. அந்த தோட்டக்காரன் அந்த தோட்டத்தை அவ்வளோ அழகாக அந்த ஓனர் வந்து பராமரித்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. அங்கே கேரட் போட்டிருக்காரு ஒரு இடத்துல, சரியா? எல்லா காய்கறியும் போட்டிருக்காரு, அது ஒரு இடத்துல கேரட் போட்டிருக்காரு. அந்த இடத்துல ஒரு முயல் தொல்லை அவருக்கு தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் கேரட்டை தூக்கிட்டு ஓடிடுது. அவருக்கு அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம இவ்வளோ அழகாக கட்டி காப்பாற்ற வர இடத்துல இந்த ஒரு முயல் இவ்வளோ பிரச்சனை பண்ணுதே அப்படின்ட்டு அவருக்கு அது ஒரு மைண்ட் டிஸ்டர்பாகவே இருந்திருக்கு. அந்த இவரும் பொரியெல்லாம் வச்சு பார்த்துருக்காரு, அது பிடிக்க முடியல. என்ன பண்ணாராம், நேராக அந்த நாட்டு மன்னர்கிட்ட போனாராம். சரிங்களா? அந்த மன்னர்கிட்ட போய், மன்னா உங்கள் நாட்டில் நான் குடியிருக்கிறேன், இப்படி என் தோட்டத்தில் நான் இப்படி ஒரு பிரச்சனை, நீங்கள் எப்படியாவது எனக்கு அந்த முயலை பிடிச்சி தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த தோட்டத்துக்காரர். இவரும் சரி, நானும் என் கூட ஒரு ஒரு 10-15 போர் வீரர்களும் நாங்கள் வருவோம், எங்களுக்காக நீ நல்லா சமைச்சு வச்சிரு, நல்லா டீ காப்பிலாம் போட்டு வைப்பா, நல்லா பண்டம் பதார்த்தம்லாம் செஞ்சு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொல்லியிருக்காரு. இவரும் போய் அவர் மனைவிக்கு வேணால் ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களாம் வாராங்கன்னு சொல்லி அவங்களாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லி வீடெல்லாம் அப்படியே ரெடி பண்ணி எப்படி வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க வர்றாங்க, வந்து நல்லா கும்பிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்போ மன்னர் சொல்கிறாரு, வாங்க அந்த மன்னர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த ஆளுங்களை வீட்டு போங்க, அந்த முயலை எப்படியாவது நீங்கள் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அனுப்பி விட்றாரு. அது ஒரு முயலை பிடிக்கிறதுக்கு அவங்க போனாங்களா, போய் ரொம்ப நேரம் ஆகி ஆளை காணும். சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முயலை பிடிக்க முடியல. லாஸ்ட்டில் அந்த சுற்றிக்கிட்டே இருக்காங்க, ஒரு அரை மணி நேரம் ஆகுது. இவர் வந்து என்ன போனவங்களை இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு மன்னரும் அந்த தோட்டத்து உரிமைக்காரரும் வராங்க. வந்து அந்த இடத்துல பார்த்தா அந்த 10-15 பேரும் சேர்ந்து அந்த ஒரு முயலை பிடிக்கிறேங்கிறக்காண்டி ஒட்டுமொத்த தோட்டத்தையும் நாசமாக்கிட்டாங்க. போட்ட எல்லா காய்கறியும் வீணு, பூஞ்செடியெல்லாம் அப்படி ஒடிஞ்சு கிடக்குது. அந்த ஒரு முயலை பிடிக்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்த தோட்டமே அந்த இடத்துல வீணாக போச்சு. முயல் எவ்வளோ வேகமாக ஓட தெரியும் தானே? ஒருத்தர் 2 ஓடனா பரவாயில்ல, 10-15 பேர் எல்லாம் அங்கே பிடி, எல்லாம் இங்கே பிடி, எல்லாம் அதை பிடி, இதை பிடின்னு சொல்லி மாறி ஓடி அழகான தோட்டம் அவ்வளோந்தான், எல்லாம் நாஸ்தியாகி போச்சு. சரி, இதில் என்ன கருத்து இருக்காது தானே கேட்குறீங்க? இப்போ நம்ம ஃபேமிலியிலையுமே, நம்ம ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான குடும்பம்னு வச்சுப்போம். ஒரு நபரால் வர ஒரு சில பிரச்சனைகளை என்ன பண்ணுவோன்னா உள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி இவருக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இருவருமே உட்காந்து பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா தீர்த்துக்க முடியும். முடியாதுங்கிற பிரச்சனை எதுவுமே கிடையாது, தீர்த்துக்க கண்டிப்பாக முடியும். ஆனால் அதை விட்டுட்டு மூணாவது நபர், அந்த மூணாவது நபர் யாராக கூட இருக்கலாம். ஒன்று அந்த பையனோட அம்மாவாக இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணோட அம்மாவாக இருக்கலாம், இல்லை அந்த பையனோட அப்பா, பொண்ணோட அப்பா. என்ன சொல்கிறது, இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பார்த்திங்கன்னா வெளியில் உள்ளவங்களெல்லாம் தீர்த்து வைக்க முடியாது, அவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கவும் முடியாது. கணவன் மனைவி பிரச்சனை விடுங்க, ஃபேமிலிக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனை வரும், அண்ணன் தம்பிக்குனாலும் வச்சுக்கோங்களேன். மூணாவதாக வெளியிலேருந்து ஒரு நபரை கூட்டு வந்து நீங்கள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இந்த ஒரு சில நபர் மட்டும்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா எங்கள் அண்ணன் தம்பிங்கப்பா, அம்மா நீங்களாம் அக்கா தங்கச்சிம்மா, இப்போ நீங்களாம் புருஷன் முன்னாடி, இதெல்லாம் உங்களுக்குள்ளே பேசி நீங்கள் தீர்த்துக்கோங்க. பேசி உட்காந்து பேசினா முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை, பேசிக்கோங்கன்ட்டு அவங்கள பேச வச்சுட்டு இவங்க தள்ளி போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க பாருங்களேன், சும்மா நம்மளுக்கு பொழுதுபோக்கு கிடச்சிச்சு, இன்றைக்கி இதுதான் நம்மளுக்கு தீனி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த குடும்பத்தை வச்சு செய்வாங்க. என்ன சொல்கிறதுனா, கூட கொஞ்சம் நல்லா சண்டை முடிட்டு நல்லா வேடிக்கை பார்க்குறது, முடிஞ்சு போன விஷயத்தை இழுத்து வச்சு பேசுகிறது, இப்படிலாம் பேசி என்ன ஆகும்னா, இந்த தோட்டம் இவ்வளோ அழகான பூஞ்சோலையாக இருந்த தோட்டம் இப்படி பூகம்பம் வந்த இடமா மாறிச்சோ, அதே மாதிரி சின்ன விஷயம், பேசி தீர்க்கக்கூடிய சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி கடைசி வரைக்கும் அவங்க சேர முடியாத மாதிரி ஆக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து 100% மேக்ஸிமம் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. காரணம் நம்மளோட ப்ராப்ளத்தை நம்ம 3வது மனுஷங்கிட்ட கொண்டு போகிறது தான்.
அப்போ கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. உட்கார்ந்து பேசினா தீராத பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. பழைய கதையே நம்ம நினச்சிக்கிட்டு அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்க, அன்னைக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதே. ஃபேமிலி வேணும், சொந்தம் வேணும், அவங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து பேசணும்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல ஈகோ பார்க்காம மனசை விட்டு பேசுங்க. கண்டிப்பாக தீராத பிரச்சனையே கிடையாது. அதை விட்டுட்டு 3வது மனுஷங்கிட்ட போய் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி கடைசி வரைக்கும் சேர்த்தே வைக்க முடியாத அளவுக்கு பிரித்து விட்டு போயிடுவாங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரிதான். சரியா? இதுதான் நீங்கள் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அவ்வளோதான். டாடா, பாய்.